நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வாத அடைக்கிற திருச்சபை அருமையான பாஸ்டர் ஜெரேமியா டேனியல் அவர்களுக்கும் சபை விசுவாசிகளுக்கும் பாஸ்டருடைய குடும்பத்தாருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தந்ததான இந்த மகாபெரிய வாய்ப்புக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லும்படியாக கர்த்தரை அனுப்பியிருக்கிறதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே நாம் ஒரு சிறிய பகுதிகளை எடுத்து அந்த பகுதிகளின் மூலமாக அந்த வேத வார்த்தைகளின் மூலமாக கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட என்ன பேச சுத்தமாக இருக்கிறார் என்பதை நாம் இன்று பார்க்க போகிறோம். ஆகவே பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள் இருக்கிறதான இந்த வேத பகுதிகளிலே இருக்கிறதான ஒரு சம்பவத்தை குறித்து வேதம் இன்றைக்கு இருக்கிறதான இந்த உலகத்திலே நாம் எப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும் நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை குறித்தும் வேதம் நமக்கு கற்றுத் தருகிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, அருமையான வேத வசனத்தின் மூலமாக கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுவாராக. நான் 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 1 வசனத்திலே இருந்து நான் வாசிக்கிறேன். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவேன். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கிக் கொள்ள வந்தான் என்றார். நம் கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேத பகுதிகளின் மூலமாக இந்த வேத வார்த்தையின் மூலமாக என் தேவ ஆவியானவர் நீர் எங்களோடு கூட என்ன பேச சுத்தமா இருக்கிறீரோ அதை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிதாவே, உடைய திருக்கரத்தை எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம். அருமையான சபை மக்கள் யாவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. கிருபையினால் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த சம்பவத்தை நீங்கள் அநேக முறை வாசித்திருப்பீர்கள், அநேக முறை இந்த சம்பவத்தை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு வேதத்திலே தேவன் எதற்காக இந்த வசனத்தின் மூலமாக நம்மிடத்தில் என்ன பேச இருக்கிறார் என்றால், தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ தீர்க்கதரிசியாகிய எலிசாவை பார்த்து, என்னுடைய கணவன் மரித்து போய்விட்டார், என்னுடைய கணவன் மரித்து போனதினாலே அவர் வாங்கினதான கடன்காரர் என்னுடைய வீட்டிலே வந்து என்னுடைய குமாரர்களை அவர்களை அடிமைகளாக்கி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் என்று சொல்லி தீர்க்கதரிசிகளிடத்திலே முறையிடுகிறவர்களாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை முறையிடுகிறதான ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கை பிரச்சனை நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. இன்றைக்கு இந்த கொள்ளை நோயினால் ஏற்பட்டதான உலகம் தலைகீழாய் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே அநேகருடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆனால் வேதம் நம்மை எப்படி வித்தியாசமாய் நடத்துகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளை வேதம் எப்படி போஷிக்கிறது, கர்த்தருடைய பிள்ளைகளை வேதம் எப்படி வழி நடத்துகிறது என்பதை குறித்து தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுவாராக. பரிசுத்த ஆவியானவர் இந்த வேத பகுதிகளில் இருந்து கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஆகவே தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவர், ஆகவே எலிசா தீர்க்கதரிசியிடத்திலே ஒரு தீர்க்கதரிசி புத்திரர் இருந்தார். அவர் இப்பொழுது இறந்து போகிற காரணத்தினாலே அவருடைய மனைவி தீர்க்கதரிசியிடத்தில் போய் தன்னுடைய சூழ்நிலைகளை எடுத்து சொல்லுகிறார். அப்படி அவர் சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை குறித்து சொல்லுகிறார். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் அவனுக்கு அடிமைகளாக்கி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இன்றைக்கு
நாம் பார்க்கிறதான அநேக சூழ்நிலைகள், யாரிடத்திலேயாவது நாம் எதையாவது கடன் வாங்கிவிட்டால் நாம் அவர்களுக்கு அடிமைகளாய் போய்விடுகிற சூழ்நிலை இன்றைக்கும் இருக்கிறது. கடன் கொடுத்தவன் யாரா இருந்தாலும் அதற்கு நாம் அடிமைகளாக இருக்கிறோம். நீங்கள் பொதுவாக இதை ஆவிக்குரிய விஷயத்திலே பார்த்தோம் என்றால், கிறிஸ்துவ வாழ்க்கையிலே இன்றைக்கு பிசாசானவன் ஏதாவது ஒரு காரியத்திலே நம்மை அடிமைகளாய் மாற்றி வைத்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல சுற்றிக் கொண்டிருக்கிறான். வாசற்படியிலே படுத்துக் கொண்டிருக்கிறதான சூழ்நிலைகளை அவன் வைத்திருக்கிறான். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை ஏதாவது ஒரு காரியத்துல, ஏதாவது ஒரு பழக்கத்துல, எதையாவது ஒரு விஷயத்துல நாம் அடிமைகளாய் மாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பிசாசானவன் சுற்றித் திரிகிறான். ஆனால் வேதம் நம்மை எப்படியாவது விடுதலை ஆக்க வேண்டும் என்று இந்த வேதத்தில் இருக்கிற வசனங்கள் ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துகிறதா இருக்கிறது. அநேக சூழ்நிலைகளுக்கு மத்தியில இந்த வேத பகுதி நம்மை வழி நடத்துகிற வேத பகுதிகளாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலைக்கு மத்தியில் வந்ததான அந்த ஸ்திரீயை நோக்கி எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து யாராவது இப்படி ஒரு வார்த்தை கேட்க மாட்டார்களா? என்னுடைய சூழ்நிலையை யாராவது இப்படி ஒரு வார்த்தை கேட்டு உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் யாராவது சொல்ல மாட்டார்களா? என்னுடைய தேவை இவ்வளவு அதிகமா இருக்கிறது, என்னுடைய வேண்டுதல் இவ்வளவு அதிகமா இருக்கிறது, யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று சொல்லி இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் நீங்கள் சொல்லலாம். ஆனால் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தீர்க்கதரிசி அந்த ஸ்திரீயிடத்தில் கேட்கும் பொழுது அவர் சொல்றார், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றார். அதற்கு அவர், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியானுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்று சொல்லுகிறவராக இருக்கிறார். ஆம்பிரியமானவர்களே, இன்னைக்கு தீர்க்கதரிசி கேட்டது போல நம்மிடத்தில் யாராவது கேட்டிருந்தால், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டால் நாம் எடுத்த உடனே சொல்லுவோம் நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய போராட்டங்கள். ஏன் நம்ம பாக்கெட்ல ஒரு 500 ரூபாய் இருந்தால் கூட நாம் தீர்க்கதரிசிகிட்ட சொல்லிருப்போம், என்னிடத்துல ஒண்ணுமே இல்லைங்க, உங்களுக்கு ஏடிஎம் பேலன்ஸ் இருக்குது ஒண்ணுமே இல்லைங்க. ஏன்? நான் வைத்திருக்கிற 500 ரூபாய் காட்டிலும் எனக்கு வந்திருக்கிற பிரச்சனை பெரியது. என்னிடத்துல இருக்கிற அந்த 100 ரூபாயை கூட என்னால் வாயை திறந்து சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஸ்திரீ நம்முடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய காரியத்தை கற்றுத்தருகிறார். உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று தீர்க்கதரிசி கேட்ட உடனே அவர் சொல்லுகிறது, என் இடத்துல ஒரு குடம் எண்ணெயை மட்டும் தான் இருக்கிறது, வேற ஒன்றுமே இடத்துல இல்லை என்று சொல்லுகிறவா. இன்றைக்கு நாம் அந்த மாதிரி சொல்லுவது இல்லை. பிரியமானவர்களே, தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற பலத்தோட பராக்கிரமசாலியே என்று சொல்லுகிறார். பராக்கிரமசாலியே என்று கிதியோனை பார்த்து சொன்ன உடனே கிதியோன் உடனே எல்லாத்தையும் விட்டுவிட்டு போய்விடவில்லை. கிதியோன் தேவனிடத்தில் சொல்லுகிறார், எங்கே அற்புதம், எங்கே அடையாளம் என்று கேட்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நாமும் கூட தேவனை நோக்கி அநேக முறை இதுபோலவே கேட்கிறவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்றால் நாம் அநேக காரியங்கள் சொல்லுவது கிடையாது. உன்னிடத்தில் இருக்கிறதான அந்த கொஞ்சம் கிருபை, உன்னிடத்தில் இருக்கிறதான அந்த கொஞ்சம் நன்மை, உன்னிடத்தில் இருக்கிறதான அந்த கொஞ்சம் பொருள்களை நீ தேவனிடத்தில் சொல்லி அதை எப்படி அதிகமாக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறதில்லை. நாம் இருக்கிறது இல்லைன்னு சொல்லி பழகிட்ட ஜனங்கள் நம்மளால். ஆனால் வேதத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், நாம் இருக்கிறது என்று சொல்லி பழகுகிறவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், தீர்க்கதரிசியுடைய புத்திர அந்த ஸ்திரீயுடைய வாழ்க்கையில் நடந்ததான சம்பவம். உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்ட உடனே அவர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்தில் கொடுத்ததான ஒரு அபிஷேகம், உங்களிடத்தில் கொடுத்ததான அந்த ஜப வல்லமை, தேவனுக்கு கொடுத்ததான அந்த சிறுவர் ஊழி, தேவனுக்கு கொடுத்ததான அந்த வாலிப கூட்டத்தை நடத்துகிறதான ஒரு மிகப்பெரிய கிருபை, இப்படிப்பட்டதான அநேக காலத்தில் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் உங்களுக்கு
பிரச்சனை, உங்களுக்கு ஒரு போராட்டம், உங்களுக்கு ஒரு வலி, உங்களுக்கு ஒரு வியாதி வந்த பொழுது இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் மறந்துவிட்டு தேவனிடத்திலே நீங்கள் எல்லாரும் என்ன சொல்லுகிறீர்கள் என்றால், ஒண்ணுமே இல்லாதவரே, ஆண்டவரே என்னிடத்தில் ஒண்ணுமே இல்லை என்று இன்றைக்கு மனிதர்கள் எல்லாரும் இதைத்தான் சொல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் தீர்க்கதரிசியினிடத்துல சொன்னதான ஸ்திரீ சொல்றார், என் வீட்டில் ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் வேறு ஒன்றுமே இல்லவே இல்லை. இன்றைக்கு எத்தனை பேர் நம்மிடத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறோம் பிரியமானவர்களே. அநேக காரியங்கள் நம்மிடத்தில் இருந்தாலும் கூட அவைகள் இல்லை என்று சொல்லி பழகி போனவர்களாய் நாம் இருக்கிறோமே தவிர, ஆண்டவரே எனக்கு இந்த கிருபை இருக்கிறது, என்னால் ஒருவருக்கு சுவிசேஷம் அறிவிக்க முடியும், என்னால் இந்த அழைக்கப்பட்ட நேரத்தில் மற்றவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய கிருபை இருக்குது, என்னால இன்னொருத்தருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு கிருபை இருக்குது ஆண்டவரே என்று சொல்லி தேவனிடத்தில் சொல்லுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அதைதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பாருங்க, இக்கட்டான ஒரு சூழ்நிலை, பிரச்சனை நிறைந்ததான ஒரு சூழ்நிலை, என்னுடைய தேவைகள் மிக அதிகம், என்னுடைய பிள்ளைகளை அடிமைகளாக்கி கொள்ள போகிறதான சூழ்நிலைகளுக்கு மத்தியில அந்த ஸ்திரீ சொல்லுகிறார், உன்னிடத்தில் எண்ணெய் இருக்கிறது என்றால் என் வீட்டில் ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது என்று சொல்லுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் நான் அதுதான் பிரியமானவர்களை செய்ய வேண்டும். தேவன் நமக்கு தந்திருக்கிறதான கிருபைகளையும், தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆனந்தங்களையும், தேவன் நமக்கு தந்திருக்கிற பேச்சுரிமைகளையும், இதன் மூலமாக தேவனிடத்துல நாம் எவ்வளவு அதிகமாக கிட்ட சேர்கிறவர்களாய், தேவன் நம்மை வைத்திருக்கிறதான அதிசயமான நம்பிக்கை நாம் அவர் மேல் எவ்வளவு வைத்திருக்கிறோம் என்பதுதான் பிரியமானவர்களே. இந்த காலவரையில உங்களிடத்துல என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒருவேளை இந்த 3 மாதங்களாக நான் அடைக்கப்பட்டு இருக்கிறேன் பாஸ்டர், எங்களிடத்துல ஒண்ணுமே இல்லை. ஒருவேளை நீங்க சொல்லலாம், எங்களுக்கு போதுமான வருமானம் இல்லை, எந்த வேலையும் இல்லை. ஆனால் நீங்க சொல்லுங்க, ஒரு நாளாவது கர்த்தர் உங்களை பட்டினியா இருக்க விட்டு இருக்கிறாரா? ஒரு நாளாவது நீங்கள் எங்கேயாவது கை நீட்டி எனக்கு இது வேண்டும் என்று சொல்லி கேட்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறாரா? இல்லவே இல்லை பிரியமானவர்களே. உங்களிடத்துல இருக்கிறதான அந்த கொஞ்சத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கொஞ்சத்தில் உண்மை இல்லவனால் கர்த்தர் அநேகத்துக்கு அதிகாரியாய் வைக்க என்ன காரணம் என்றால், அவன் கொஞ்ச காரியத்தில் உண்மை உள்ளவர். அந்த ஸ்திரீ அவரிடத்துல சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. என்னுடைய பிரச்சனை நானே கேட்டு நொந்து போய் என்னுடைய பிள்ளைகளை அடிமைகளாக்கி கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள். இந்த சமயத்தில் நீங்கள் என்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்கிறீங்க. என்கிட்ட இருந்தா நான் ஏங்க உங்ககிட்ட வந்து நிற்கிறேன், என்னிடத்தில் இருந்தா நான் ஏங்க உங்ககிட்ட வந்து சொல்லுறேன் என்று சொல்லுகிறவர்களா இல்லாமல் அந்த ஸ்திரீ சொல்றார், என் வீட்டுல ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருக்கு தந்திருக்கிறதா இந்த வருடத்தின் வாக்குத்தத்தங்கள் ஒருவேளை 3-4 மாதங்களாக அடைக்கப்பட்டு இருக்கிறது. சபை திறக்கப்படவில்லை. பாஸ்டர் போன்ல பேசுறாரு, யூடியூப்ல சேனல்ல நம்ம அநேக காரியங்களை பார்க்கிறோம், செய்திகளை கேட்கிறோம், ஆராதனை பார்க்கிறோம், எல்லாம் சரியா இருக்கிறது. ஆனால் தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிறதான தொடர்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது? தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களை பார்த்து உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்கிறவர்களா நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? இல்ல ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நீர் கொடுத்ததான அந்த மகாபலி அபிஷேகம் எனக்குள்ள இருக்கிறது, ஆண்டவரே நீர் தந்ததான வசன கிருபை எனக்குள்ள இருக்கிறது, தேவனே நீர் தந்ததான ஜெப அபிஷேகம் எனக்குள்ள இருக்கிறது என்று நாம் சொல்லுகிறவர்களா இருக்கிறோமா பிரியமானவர்களே? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எதிர்பார்க்கிறதான ஒரு காரியம் என்னவென்றால், தேவன் உன்னிடத்திலே என்ன இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அந்த ஸ்திரீ சொல்றார், என்னிடத்துல ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது. அந்த ஒரு குடம் எண்ணெய் என்ன நடக்கிறது பாருங்கள் பிரியமானவர்களே. அப்பொழுது அவர், நீ போய் உன் அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் பார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வைக்கிறார். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் என்னன்னா, ஒரு மனுஷி தன்னுடைய பிரச்சனைக்கு வந்து பதில் சொல்லுங்க, என்னுடைய சூழ்நிலை இக்கட்டா இருக்கிறது, என்னுடைய வேதனை மிக அதிகமா இருக்கிறது, என்னுடைய பிள்ளைகளை அடிமையிலாக்கி கொள்ள போகிறதா இந்த வேலையில ஏற்கனவே இவர் கேட்ட ஒரு கேள்வி ரொம்ப இருதயத்தை வலிக்கிறது.
ஆனாலும் கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்திக் கொண்டு என்ன ஒரு குடம் என்ன இருக்குதுன்னு சொன்னார். இப்ப இவர் சொல்லுகிறார், அநேக பெரும் காலை பாத்திரங்களை போய் கேட்டு வாங்குகிறேன். எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலை தெரியுமா பிரியமானவர்களே? இந்த வசனத்திற்குள்ளாக அந்த ஸ்திரீ நிற்கிற இடத்துல இன்றைக்கு நீங்களும் நானும் நின்று பார்ப்போமானால் அந்த தீர்க்கதரிசியுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தே இருக்க மாட்டோம். நீங்களும் நானும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு மத்தியில கடந்து செல்லும் பொழுது என்னால வாழ முடியாதவங்க, என்னால முடியாதவங்க, நீங்கள் சொல்லுகிற காரியம் என்னால செய்ய முடியாது. ஏன்? நானே நொந்து போயிருக்கிறேன். நீங்க போய் அங்கங்க பாத்திரம் வாங்குங்க. ஆனால் பிரியமானவர்களே, அந்த ஸ்திரீ செய்த காரியம் என்னவென்றால், தன்னுடைய வீட்டு வாசலிலே தனக்கு கொடுத்ததான கடன்காரர் நின்று கொண்டு தன் பிள்ளைகளை அடிமையாக்கி போகக்கூடிய சூழ்நிலைகளுக்கு மத்திய கூட அவர் ஒரு வீடாய் சென்று கொஞ்சம் காலி பாத்திரம் கொடுங்களேன், கொஞ்சம் காலி குடைகளை எனக்கு கொடுங்களேன், கொஞ்ச நேரத்தில் தந்து விடுகிறேன் என்று சொல்லி கேட்கும் பொழுது எத்தனை பேர் அவளுக்கு மனம் வந்து கொடுத்திருப்பார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு மனிதன் கஷ்டத்திலே இருக்கிறான் என்று அறிந்த பிறகு அந்த மனிதனை ஏதாவது ஒரு உதவி நம்மிடத்திலே கேட்கும் பொழுது நாம் மனப்பூர்வமாய் கொடுப்போமா? நாம் மனப்பூர்வமாய் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறோமா? ஏன் என்று சொன்னால், ஏற்கனவே இவர் ஒரு கடன்காரருடைய மனைவி. இப்பொழுது அவர் குடத்தை கேட்கிறார். எதை நம்பி நான் அவர்களுக்கு குடத்தை கொடுப்பேன்? எத்தனை பேர் எவ்வளவு ஏளனமாய் பேசியிருப்பார்கள், எத்தனை பேர் அவளை எந்தெந்த விதத்தில் திட்டி இருப்பார்கள், எத்தனை பேர் அந்த ஸ்திரீயை மனம் மணிவாக்குற அளவுக்கு பேசியிருப்பார்கள். ஒரு வீட்டின் அருகே, ஐயா எனக்கு ஒரு குடம் தாங்கல, நான் கொஞ்ச நேரத்திலே குடத்தை கொண்டு வந்து தந்து விடுகிறேன் என்றார். ஓமா, ஏற்கனவே உங்க வீட்டு வாசல் இருக்கிற கடன்காரனுக்கு நீ பதில் சொல்ல முடியாமல் நின்று கொண்டிருக்கிறார். இப்போது என்னுடைய வீட்டில் இருக்கிற பாத்திரத்தை கேட்டு வாங்கி போகிறாயா? ஒருவேளை என்னுடைய பாத்திரத்தை நீ எடுத்து போயிட்டீங்கன்னா நான் என்ன செய்கிறது? ஒருவேளை இந்த பாத்திரத்தை அந்த கடன்காரன் கொண்டு போய்விட்டா நான் என்ன செய்வது? என்னிடத்துல பாத்திரம் இல்லை. அல்லேலூயா. ஒரு வீட்டு வாசகர்களுக்கு போய் அவன் நின்று கொண்டிருக்கிறார். பாத்திரங்களை கேட்கும் பொழுது அவளுக்கு வந்ததான் அநேக பிரச்சனைகள், அநேக அவமானங்கள். எல்லாவற்றையும் எதை நமக்கு காட்டுகிறது என்றால், நம்முடைய பிரச்சனைகள் நமக்கு பெரிதா இருந்த பொழுதிலும் இன்றைக்கு அநேகருடைய வீட்டு வாசலருகே போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உனக்கு பிரச்சனை இருக்கிறதா? உன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து விட்டுதான். சிலர் சொல்லுவார்கள், என்னுடைய பிரச்சனையை முடித்துறீங்க ஆண்டவரே, நான் எப்படியாவது அவங்களுக்கு ஆத்ம ஆதாயம் பண்ணி விடுகிறேன். என்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து விடுங்க ஆண்டவரே, நான் எப்படியாவது அவங்களை சபைக்கு கொண்டு வந்து விடுகிறேன். அங்கே ஒரு அற்புதத்தை செய்து விடுங்க ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கை சரியில்லாத ஆண்டவரே, நான் மற்றவர்களுக்கு ஒரு சத்தியத்தை சொல்ல முடியும். இல்ல பிரியமானவர்களே, இல்லவே இல்லை. உனக்கு இருக்கிற பிரச்சனையோட, உனக்கு இருக்கிற தலத்தோட, உனக்கு கட்ட தந்திருக்கிறதான அபிஷேகத்தோட நீ கடந்து சென்று பார். கர்த்தர் உன்னோடு கூட இருந்து செய்ய போகிற காரியம் பெரியதாக. ஏன்னு சொன்னா, வெறும் காலை பாத்திரம் தான் எத்தனை பேர் கொடுத்திருப்பாங்க, எத்தனை அவமானங்கள் பட்டிருப்பாங்க. இன்னைக்கு கர்த்தரை அறிந்து கொண்டு, கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டு, கர்த்தருடைய வசனத்தை அறிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம இந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலே கூட நாம் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதல்ல, தேவனுடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சொல்லுவதல்ல, தேவன் நமக்கு செய்ததான இந்த அடைக்கப்பட்ட நாட்களிலே கர்த்தர் எங்களை ஒரு நாள் கூட பட்டினியாய் விட்டதில்லை என்று சொல்லி சாட்சி சொல்லி மற்றவர்களை ஆத்துமாதாயம் செய்வதில்லை. அல்லேலூயா. ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுங்களா? உனக்கு இருக்கிற கலத்தோட, உனக்கு இருக்கிற பிரச்சனை இருக்கட்டும், அதை நான் கண்டிப்பா தீர்த்துடுவேன். நீ மற்றவர்களிடத்துல போய் சொல்லு, நீ மற்றவர்களுக்காக பரிந்து பேசு. நீ போய் வெறும் பாத்திரங்கள் இல்லை, காலை பாத்திரங்கள் எதை குறிக்கிறது என்றால் இன்னைக்கு அழிந்து போகிறதான ஜனங்களை குறிக்கிறது. மாணவர்கள், இந்த காலை பாத்திரங்கள் ஒவ்வொன்றும் அழிந்து கொண்டிருக்கிறதான ஜனங்களை குறிக்கிறதா இருக்கிறது. அவைக்குரிய அர்த்தமாக இந்த காலை பாத்திரங்கள் எல்லாரும் ஜனங்கள் எல்லாரும் அழிந்து கொண்டிருக்கிறார்.
இன்றைக்கு எத்தனை லட்சம் பேர் இறந்திருக்கிறார்கள் என்று உண்மையாக நமக்கு தெரியாது. உண்மையினுடைய நிலவரங்கள் நமக்கு தெரியாது. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்டவர்களுக்கு வியாதினால் மறித்து போயிருக்கிறார்கள். நீங்களும் நான் இன்று உயிரோடு இருக்கிறோம் என்றால் கர்த்தருடைய கிருபை தான் தெரியுமா? தேவனுடைய சித்தம் இல்லாமல் நம்முடைய தலையில் இருக்கிறதான ஒரு முடி கூட கீழே விழாது என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை முறை இந்த வியாதிக்காக நீங்கள் பயந்திருப்பீர்கள்? எத்தனை முறை இந்த வியாதி நம்ம எங்கே தாக்கிவிடுமோ என்று சொல்லி நடுங்கி வீட்டை விட்டு வெளியே போகாமல் இருந்திருப்பீர்கள்? எத்தனை முறை இந்த வியாதியினுடைய தாக்கத்தினால மன உளைச்சலுக்குள் ஆகியிருப்பீர்கள்? ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ கலங்காதே, திகையாதே, உன்னுடைய பரிகாரத்தை கர்த்தர் தான். அல்லேலூயா. தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், உனக்கு இருக்கிற பிரச்சனை கண்டு நீ பயப்படாதே, உனக்கு இருக்கிற போராட்டத்தை கண்டு வியாதி கண்டு நீ கலங்காதே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்து ஜனங்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணின தேவன் தான் உங்களுடைய தேவன், என்னுடைய தேவனாக இருக்கிறார் இந்த காவலே. அல்லேலூயா. ஆமென். தேவன் எதிர்பார்க்கிற காரியங்கள் இன்றைக்கு நமக்கு இருக்கிறதான பலத்தோட நாம் போக வேண்டும். அவமானங்கள், அசிங்கங்கள்லாம் பார்க்காம ஒரு வீடா போய் அவன் காலை பாத்திரங்களை கேட்டு வாங்கி, காலை பாத்திரங்களை கேட்டு வாங்கி வீட்டிற்குள்ளே போய் அவன் கதவை சாத்தி அந்த பாத்திரங்களை எடுத்து எல்லா இடத்திலையும் பார்த்து என்று தீர்க்கதரிசி சொன்னான். அதே போல உள்ளே போய் உன் பிள்ளைகளுடனே கதவை பூட்டி அந்த பாத்திரத்தை எல்லாவற்றையும் பார்த்து, அல்லேலூயா, ஆவிக்குரிய அர்த்தமாக கர்த்தர் சொல்லுகிறதான வார்த்தை, அந்த இடத்துல உன் பிதாவை நோக்கி அவன் வெளியரங்கமாக பலன் அளிக்கிறான். அல்லேலூயா. உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் பார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றார். என்னை கேட்டதான அருமையானவர்களே, இன்னைக்கு அநேக நம்முடைய வாழ்க்கையை நம் பெரும் காலை பாத்திரங்களாக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொண்டு வந்து தேவ சபை என்கிறதான சபையிலே சேர்க்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். வெறும் காலை பாத்திரங்களாய் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற அழிந்து கொண்டிருக்கிறதான ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொண்டு வந்து தேவனுடைய சபை ஆலயத்திலே உங்களுடைய வீட்டிலே நீங்கள் சேர்த்து அவர்களோடு கூட ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கையில எவ்வளவு மறைமுகமான ரகசியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் பாருங்கள். வெறும் 7 வசனங்களிலே இவ்வளவு ஆழமான ஒரு சத்தியம். ஒரு ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி அவருடைய கடன்பட்டதான சூழ்நிலையிலே கர்த்தர் இன்றைக்கு இந்த கடைசி நாட்களிலே நமக்கு ஒரு மிகப்பெரிய காரியத்தை கற்றுத் தருகிறார் என்றால், அடைக்கப்பட்ட எல்லா சூழ்நிலைகளுக்கு மத்தியில உனக்காக பரலோக வாசல் திறந்து வைத்திருக்கிறார். இந்த உலகம் முழுவதுமாய் அடைக்கப்பட்டு இருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு மிகப்பெரிய திறந்த வாசலை வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்து ஜனங்களுக்கும் தேவன் மோசேயின் மூலமாக வித்தியாசத்தை உண்டு பண்ணினது வேதத்தில் எழுதியிருப்பது உண்மையாக இருக்குமே. ஆனால் இந்த கடைசி நாட்களில் உலகம் அடைக்கப்பட்டால் உங்கள் வீடு அடைக்கப்படாத பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுடைய கரத்தை பிதாவை நோக்கி தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அவர் வானத்தின் பலகதிகளை தருகிறவராக இருக்கிறார். பாருங்கள், அந்த ஸ்திரீக்கு இருக்கிறதான ஒரு மிகப்பெரிய விசுவாசம், தைரியம் என்னவென்றால் அவளிடத்தில் இருந்து போர். இப்ப தீர்க்கதரிசி சொன்ன எல்லா வார்த்தையை கேட்டுக்கணும். இனி ஊழியக்காரர்கள் சொன்ன எல்லா வார்த்தையை கேட்டு நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய ஊழியக்காரருடைய சொல்லு ஒவ்வொரு வசனத்தையும் கேட்டு அதுபடி மாறும்போது கர்த்தர் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை தருகிறார் பாருங்க. அவர் அவ்விடத்தில் இருந்து அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி இவர்கள் பாத்திரங்களில் அவர்களிடத்தில் கொடுக்க அவர் அவைகளில் வார்த்தார். தன் வீட்டில தனக்காக ஒரே குடம் எண்ணெய் மாத்திரம் வைத்திருந்ததான அந்த ஸ்திரீ இப்ப அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி வந்து
தன்னுடைய அபிஷேகத்தை, தனக்கு தேவன் தந்ததான அந்த வசனத்தின் கிருபையை, வேத வசனங்களை சொல்லி ஆத்தும ஆதாயம் பண்ணக்கூடிய கிருபைகளை நீ மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறதான உன்னுடைய முழங்கால்களை முடக்கிறதுனாலே ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறவராக இருக்கிறார். என்ன ஆசீர்வாதம்? காலை பாத்திரங்கள் எல்லாம் உன் மூலமாய் இன்றைக்கு நிரப்பப்பட வேண்டும். இன்னைக்கு உங்களுடைய ஜபத்தினால அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வர வேண்டும். இன்னைக்கு அநேக ஆத்துமாக்கள் தேவனுடைய சபைக்கு வருவதற்கு நீங்கள் நான் ஒரு முக்கிய காரணமாக இருக்க வேண்டும். இந்த கடைசி நாட்களிலே விசுவாசம் கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்குது என்று துரிதமாய் வேலை செய்கிறார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறதான வசனங்கள் உண்டு. அப்படிப்பட்டதான அவனுக்கு அவ்வளவு வேகமாய் வேலை செய்ய முடியவேனால் இன்றைக்கு நீங்கள் நானும் அழிந்து கொண்டிருக்கிறதான வியாதியின் மத்தியில் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறதான ஜனங்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசி அவர்களை மீட்டு தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வருகிறவர்களாக இருக்கிறோம். பாஸ்டர் என்ன சொல்றீங்க பாஸ்டர்? ஏற்கனவே நாங்க கொரோனாக்கு பயந்து இருக்கிறோம். நாங்க போய் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல எப்படி வெளியே போய் வசனத்தை சொல்றது, எப்படி நாங்க போயிட்டு இன்னைக்கு வெளியே போய் நாங்க ஜனங்களை சந்திக்கிறது? உண்மைதான் பிரியமானவர்களே, உண்மைதான். நீங்க சொல்றது உண்மைதான். இன்னைக்கு போக முடியாது, அடைக்கப்பட்டு இருக்கிறது, பேச முடியாது. ஆனா உங்களால ஜெபிக்க முடியும். வேத வசனங்களை சொல்லி உங்களால ஜெபிக்க முடியும். வேத வார்த்தைகளின் மூலமாய் தேவன் அவர்களுக்கு கிரியை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகன் வியாதியாக இருக்கிறார். பிசாசுடைய கொடிய வேதனை. ஆனால் அவள் தன்னுடைய பிள்ளையை கூட்டிக் கொண்டு சுத்தி கொண்டு தேவனே வாங்க என்று சொல்லவே இல்லை. தேவனிடத்துக்கு தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். நான் இருக்கிற இடத்துல தேவனை கூப்பிட்டு அவர் வருவார்கள். உங்க வீட்டுல இருக்கிற இடத்துல நீங்க மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது மற்றவர்கள் விடுதலை ஆவாங்க. நூற்றுக்கு அதிபதி ஒருவன் வேலைக்காரனுடைய அவனுடைய வேலைக்காரனுக்காக தேவனே ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, வீட்டுல இருக்கிற வேலைக்காரன் சொசமாமா. இனி உங்களுடைய ஜபங்கள் அப்படிப்பட்டதா இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நீங்க அந்த ரங்கத்துல பிதாவை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய், காலை பாத்திரங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, பாருங்க, அவர் பாத்திரங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து பிள்ளைகள் கேட்க அவர் ஒரு பாத்திரத்துல அந்த எண்ணெயை பார்த்து எண்ணெயை ஊத்த பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பி இருந்திருக்கிறது. நீங்கள் ஆராதித்து, நீங்கள் வசனம் சொல்லி, நீங்கள் ஜெபித்த ஆத்மாக்கள் எல்லாம் சபைக்குள்ள நிரம்பும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார். தேவன் சிந்தியதான அந்த ரத்தத்திற்கு நீங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து ஆத்துமாதாயம் பண்ணி சபையில கொண்டு வருகிறவர்களாக இருக்கிறீர்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இவ்வளவு கடங்கார அவமானப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில கூட ஒருவர் போய் ஒரு வீட்டில போயிட்டு அவங்க அந்த காலை பாத்திரத்தை கேட்டு வாங்குறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அந்த பாத்திரத்தை அவன் எப்படி கேட்டு அதை கொண்டு வந்திருப்பாங்க தன்னுடைய வீட்டுக்கு. ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் நான். அப்ப கர்த்தர் பாருங்க, அதன் மூலமாக இன்றைக்கு நமக்கு ஒரு காரியத்தை கற்றுத் தருகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் அடைக்கப்பட்டிருக்கிறதே ஒண்ணுமே இல்லையே என்று சொன்னாலும் கூட கர்த்தர் உங்களை போஷிக்கிறவராக. அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவர் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றான். அதற்கு அவன் வேறு பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அல்லேலூயா. தேவன் ஊழியக்காரர்கள் இன்றைக்கு எதிர்பார்க்கிற ஒரு மிகப்பெரிய காரியம் என்னவென்றால், இன்றைக்கு உலகத்திலே பாவமான மனிதன் இல்லை, எல்லா ஆத்மாக்களும் ரட்சிக்கப்பட்டது என்று நீங்களும் நாமும் தேவ சமூகத்திலே சொல்லுகிறவர்களை போல நம்முடைய வாழ்க்கை இருக்குமே. ஆனால் தேவன் இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா மனிதனுக்காக ரத்தம் செஞ்சது வீணாய் போகாமல் உங்கள் ஊர்களிலே, உங்கள் தெருக்களிலே, நீங்கள் வாழ்கிற பகுதிகளில் இருக்கிற ஆத்துமாக்களை நீங்கள் ஆதாயம் பண்ணுகிறவர்களாக இருந்தால் வேறு பாத்திரங்கள் இல்லை, எல்லா பாத்திரங்களும் நிரம்பிவிட்டது. அவர் ஊத்துனதால அந்த அபிஷேக தைலத்தினால அந்த எண்ணெய் ஊத்த 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 ஒவ்வொரு
போல இன்னைக்கு நம்முடைய அபிஷேகம் மற்றவர்கள் மேல பற்றி எரிகிறதா இருக்க வேண்டாம். அநேக ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுகிறதா இருக்க வேண்டாம். ஆச்சரியமானவர்கள், இந்த கடைசி நாட்களில் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், எல்லா பாத்திரங்களும் நிறைந்த பின் எண்ணெய் நின்று போயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, இந்த சம்பவம் உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு நடக்குமே ஆனால் இந்த சம்பவங்கள் மூலமாய் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு என்ன கற்றுத்தருகிறார்? ஊழியக்காரர்கள், மனைவி, பிள்ளைகளை அடிமையில் ஆக்கப்படக்கூடிய சூழ்நிலை, அவமானங்கள், எல்லா கடங்காரன் வந்து வீட்டு வாசல் அடிக்கிற ஊர் ஜனங்களே நின்று வேடிக்கை பார்க்கிறது. ஆனாலும் அவைகளுக்கு மத்தியில உன்னிடத்துல என்ன இருக்கிறது என்று கேட்கும் பொழுது அவள் சொல்லுகிறான் அந்த வார்த்தை, என்னிடத்துல ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது. அந்த ஒரு குடம் எண்ணெயை வைத்துக் கொண்டு அவள் செய்ததான காரியங்கள் மிக அற்புதமானது, பிரியமானது. அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி கொண்டு வந்து தன்னுடைய அபிஷேகத்தை அந்த பாத்திரங்கள் மேல் ஊற்றினது போல இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய அபிஷேகத்தை மற்றவர்கள் மேல ஊற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். கடைசியாக எல்லா பாத்திரங்களும் நிறைந்த பிறகு அவள் செய்கிறதான காரியங்கள் பாருங்க. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். அல்லேலூயா. இந்த ஒரு வசனம் நமக்கு மிகப்பெரிய காரியத்தை கற்றுத் தருகிறதா இருக்கிறது. என்ன கற்றுத் தருகிறது என்றால், இன்னைக்கு அநேக கிறிஸ்துவுக்குள்ள அபிஷேகத்தை பெறுகிறார்கள். இன்னைக்கு அநேக கிறிஸ்துவுக்குள்ள ரட்சிக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு அநேக தேவனை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தேவனை கண்டினியூஷனா தேடுகிறார்களா? பாருங்க, தீர்க்கதரிசி சொன்னதான காரியத்தை செய்துவிட்டு இப்பொழுது என் வீடு நிரம்பி இருக்கிறது, எனக்கு ஆசீர்வாதங்கள் கிடைத்துவிட்டது, இனி நான் ஏன் சபைக்கு போக வேண்டும்? இனி நான் ஏன் போய் பாஸ்டரை சந்திக்க வேண்டும்? எனக்கு தேவன் அற்புதத்தை செய்தார், எனக்கு வியாதியிலிருந்து விடுதலை கிடைத்து விட்டது, நான் சுகமாகி விட்டேன், எனக்கு இனிமே நான் ஏன் தேவனை போய் சந்திக்க வேண்டும்? நான் ஏன் சபைக்கு போக வேண்டும்? நான் ஏன் பாஸ்டரிடம் போய் சொல்லணும்னு சொல்லி அநேகர் ஆசீர்வாதத்தை அடைகிற அளவுக்கு தேவனை தேடுகிறார்கள். ஆசீர்வாதம் வந்த பிறகு, வியாதி நீங்கின பிறகு, சுகம் கிடைத்த பிறகு தேவனை தேடி போவது இல்லவே இல்லை, பிரியமானவர்களே. ஆனால் இந்த ஸ்திரீ நமக்கு கற்றுத் தருகிறதான காரியம் என்னவென்றால், எல்லா பாத்திரங்களும் நிறைந்த பின்பு எண்ணெய் நின்று போயிற்று என்று அழைத்த உடனே ஓடி போய் தேவனுடைய மனுஷனிடத்தில் சொல்லுகிறார், உங்களுக்காக உங்கள் குடும்பங்களுக்காக இன்றைக்கும் பரிந்து பேசுகிறதான தேவ ஊழியக்காரரிடத்துல உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நீங்கள் போய் சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, உங்களுக்கு வெறும் துக்க காரியத்தை மாத்திரம் சொல்லுகிறதுக்கு ஊழியக்காரர்கள், நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அதில் சந்தோஷப்படுகிறவர்கள் அதே ஊழியக்காரர்கள், நீங்கள் துக்கப்படும் போது உங்களுக்காக பரிந்து தேவனிடத்தில் பேசுகிறவர்கள் அதே ஊழியக்காரர்கள் என்பதை மறந்து போய்விடாதீர்கள். பிரியமானவர்களே, இந்த கடைசி காலத்துல உங்களுக்காக உங்கள் குடும்பங்களுக்காக பரிந்து பேசுகிற ஊழியக்காரர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே கர்த்தர் அந்த ஊழியக்காரனிடத்துல போய் சொல்லுங்க, பாஸ்டர் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது, என்னுடைய பிரச்சனை இப்படி இருக்கிறது, நான் இப்படி எல்லாத்தையும் இந்த பிரச்சனையில் இருந்து விடுதலை ஆயிட்டேன், கர்த்தர் என்னை குணமாக்கி விட்டார், கர்த்தர் என்னை சுகமாக்கி விட்டார் என்று நீங்க ஊழியக்காரனிடத்துல போய் சொல்லணும். பிரியமானவர்களே, அதைத்தான் இன்றைக்கு அந்த ஸ்திரீ நமக்கு கற்றுத் தருகிறார். அதுக்கு அந்த ஊழியக்காரர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து நீந்தது, நீ பிரச்சனையை முடித்துக் கொள்ளுமா? உன்னுடைய பிள்ளைகள் இனி அடிமையாய் போக வேண்டிய சூழ்நிலை இல்லை. நீ அந்த கடன்காரனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து கடனை தீர்த்து விடு. தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், உலகத்தின்படி ஆசீர்வாதமான காரியங்கள் கொடுப்பது மாத்திரம் தேவனுடைய வாழ்க்கை அல்ல, அவர் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளக்கூடிய வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, பிரச்சனைய உலகத்தின் காரியம் தீர்க்குது இல்லமா,
மீண்டதை வைத்து ஜீவனம் பண்ணு. மீண்டதை வைத்து ஜீவனம் பண்ணு. உனக்கு கிடைத்திருக்கிற அந்த அபிஷேகத்தை இழந்து போகாத. உலகத்தில் இருக்கிறதான இந்த ஐஸ்வர்ய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தீர்த்து, இந்த கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தீர்த்து, நீ தீர்த்துட்டு இனி வாழ்கிற ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நன்றி உள்ளவனாக தேவனோடு கூட வாழ, தேவனோடு கூட சஞ்சரி, தேவனோடு கூட பேசு, மற்றவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபி. கர்த்தருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலவரையில் கர்த்தர் உங்களை எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், இந்த தீர்க்கதரிசிகள் புத்திரனுடைய மனைவியுடைய வாழ்க்கையில நடந்தது போல ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை அடைக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை கடன் பிரச்சனை நிறைந்த வாழ்க்கை, யாரிடத்துல போய் சொல்லுவது என்று தெரியாமல் இருந்திருக்கிறார். இந்த வசனத்தை ஒருவேளை உங்களுக்கு நேராக தேவன் புறப்பட்டு வரும்படி செய்திருக்கிறார். இந்த வசனத்தை கேட்ட பிறகு நீங்க முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக இந்த வசனத்தின்படி உங்களை அவர் ஆசீர்வதிக்க மீட்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய கடன் பிரச்சனைகளினால உங்களுடைய சூழ்நிலை இருள் போல இருக்கலாம். இனி என்ன செய்வது? எல்லா வாசலும் அடைக்கப்பட்டிருக்கிறது, எனக்காக திறக்கப்பட ஒரு வாசல் இல்லையே என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உனக்காக நான் பரலோகத்தை திறந்து வைத்திருக்கிறேன். உன்னுடைய குடும்பத்துக்காக நான் பரலோகத்தை திறந்து வைத்திருக்கிறேன். பூமி முழுவதும் அடைக்கப்பட்டிருக்கலாம், உனக்காக பரலோகம் திறந்திருக்கிறது. பிரியமானவர்களே, பாருங்க, இந்த ஸ்திரீ நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு அழகான ஒரு காரியத்தை கற்றுத் தருகிறவர்களாக, உன்னிடத்துல என்ன இருக்கிறது, நமக்கு கொடுத்திருக்கிறதான கிருபை போதுங்க. அப்போஸ்தலன் பவுல் எவ்வளவு பெரிய ஊழியம் செய்திருந்தாலும் அவருக்குள்ள ஒரு முள் கொடுக்கப்பட்டு அவர் ஆண்டவரிடத்துல சொன்ன, ஆண்டவரே முள் எனக்கு நோவென்று சொல்லப்படுது, என் கிருபை போதும், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாகிறது என்று கேட்கிறதா. அருமையானவர்களே, அப்போஸ்தலன் பவுலுக்கு மாத்திரம் அவர் தேவன் அல்ல, உங்களுக்கும் எனக்கும் அவர் தேவனாக இருக்கிறார். எதற்காக? உன்னுடைய பலவீனம் எது என்பதை என் தேவன் அறிந்ததினாலே, என் தேவன் உன்னுடைய பலவீனத்தில் அவருடைய பலனை பூரணமாய் விளங்க செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஸ்திரீயினுடைய பலவீனம் கடல். கர்த்தருக்கு பயந்த குடும்பம் இன்னைக்கு கடன்காரர் அடிமையாக்கி கொள்ள வந்த சூழ்நிலை. ஆனால் அந்த அடிமைகளாய் பிள்ளைகளை கர்த்தர் விடவே இல்லை. தீர்க்கதரிசி ஊழியக்காரத்துல வந்து விசாரிக்கும் பொழுது ஊழியக்காரர் அவர்களுக்கு சொன்னதான இந்த ஆலோசனை தேவனுடைய வல்லமையை அப்படியே அவர்கள் கேட்டு செய்ததினாலே இன்னைக்கு அவருடைய குடும்பத்தில் அடிமைதான் இல்லை. அவர்கள் யாருமே அடிமை இல்லை. நீங்களும் நான் அந்த உலகத்தில் அடிமைத்தன வாழ்க்கைக்காக அல்ல, சுதந்திரவாளியாய் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் அதிகாரம் உள்ளவர்களாய் நாம் ஆண்டு கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. கடைசியாக நான் உங்களிடத்துல ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்லுறேன். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்குது. ஒரு பெரிய எஜமான், அவர்கள் கீழே ஒரு வேலைக்காரன். எஜமான் இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஆத்தை கடந்து போறாங்க. ஆத்தை அவங்க கடந்து போகும் பொழுது ஒரு ஸ்திரீ அங்க ஆத்தை கடக்கக்கூடிய சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்க. அப்போ அந்த எஜமான பார்த்து அந்த ஸ்திரீ கேட்கிறா, ஐயா, எனக்கு இந்த ஆத்தை கொஞ்சம் கடக்கிறதுக்கு உதவி செய்யல, என்னால இந்த ஆத்தை கடக்கிறதுக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்லி. உடனே வேலைக்காரர் டக்குன்னு என்ன சொல்றான், சரி ஓகே, இவன் வேலைக்காரனாச்சே, அதனால அந்த ஸ்திரீயை தூக்கி தன்னுடைய தோல் மேல வைத்துக் கொண்டு இவங்க மூணு பேரும் ஆத்தை கடந்து போன பிறகு, ஆத்தை கடந்த உடனே அந்த வேலைக்காரன் அந்த ஸ்திரீயை அங்கேயே விட்டு விட்டு போயிட்டார். எஜமானும் வேலைக்காரனும் இப்பொழுது திரும்ப தன்னுடைய பிரயாணத்தை நோக்கி போயிட்டே இருக்கிறார். ரெண்டு பேரும் நீண்ட தூரம் போயிட்டாங்க. நீண்ட தூரம் போன பிறகு
அந்த எஜமான் வேலைக்காரனை பார்த்து கேட்கிறாரு, நீ எதுக்காக அந்த ஸ்திரீயை டக்குன்னு தூக்கி வந்து ஆத்த கடந்து போக பண்ணின அப்படின்னு சொல்லி. அதுக்கு அந்த வேலைக்காரர் சொன்னாரு, எஜமா நானாலும் பரவாயில்ல, அந்த ஸ்திரீயை வெறும் ஆத்த மட்டும் தான் கடந்து போக பண்ணி அங்கே விட்டுட்டு வந்துட்டேன். ஆனா அந்த விஷயத்தையும் அந்த பிரச்சனையும் நீங்க இவ்வளவு தூரம் ஏன் கொண்டு வந்தீங்க? நீங்க அங்கே கூட கேட்டிருக்கலாமே, இவ்வளவு தூரமா அதையே நீங்க யோசித்து கொண்டு வந்திருக்கிறீங்களே. இதுதானே ரொம்ப பெரிய பிரச்சனை. பிரியமானவர்களே, அநேக காரியத்துல நாம் பிரச்சனைகளை இறக்கி வைத்து விட வேண்டிய இடத்துல இறக்கி வைத்து விட வேண்டும். பிரச்சனையை சுமந்து கொண்டு தெரியக்கூடாது. பிரச்சனை இருக்குதே, பிரச்சனை இல்லை என்பதை தேவனிடத்துல சொல்லி, தேவனே உங்களுடைய சமூகத்தினுடைய பிரச்சனையை வச்சிருக்கலாம், எனக்கு சரியான வழி காட்டுங்க, எனக்கு சரியான பாதையை சொல்லுங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் உங்களுடைய பிரச்சனை இறக்கி வச்சு பிரச்சனையை தூக்கி சுமத்த சொல்லி ஆண்டவர் சொல்லவே இல்லை. இன்னைக்கு கர்த்தர் இந்த ஸ்திரீக்கு விடுதலை கொடுத்து தன் 2 குமாரர்களையும் அடிமைகளிலிருந்து மீட்டது போல இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த அடிமைகள வாழ்க்கையில இருந்து ஒரு மிகப்பெரிய விடுதலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வருகைக்கு மிகப்பெரிய அடையாளங்கள் அந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அநேக சம்பவங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நிறைய பேசணும்னு எனக்கும் உங்க இடத்துல ஆசைதான். பட் இருந்தாலும் இன்னைக்கு இந்த வசனங்கள் மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார், நீ பிரச்சனைகளுக்கு மத்தியில தேவனை எப்படி தேடுகிறார்? உனக்கு கொடுக்கப்பட்டதான அந்த தாளந்துகள், அந்த கிருபைகள், அந்த ஜெப ஆவி, ஜெப அபிஷேகம், அதை நீ எப்படி பயன்படுத்துகிறார்? இந்த கடைசி நாட்களில் நாம் எப்படி கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிறோம்? அருமையானவர்களே, இது தேவன் ஃபில்டர் பண்ற காலம். உலக மனிதர்களுக்கு இதனுடைய ரகசியம் தெரியாமல் இருக்கலாம். ரட்சிக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகளாக கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்து வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கிற நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது. மத்திய 24வது அதிகாரம் முடிந்து விட்டது. இன்னும் சற்று நேரம், இன்னும் வெகு சமீபத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். நாம் எல்லாரும் இன்னும் பிரச்சனையை சுமந்து கொண்டு வாழாமல் தேவனுடைய ராஜ்யத்துக்கு புறப்பட்டு போக, ஜீவனம் பண்ண, அவரோடு கூட வாழ்வதற்காக நாம் பிரயாசப்படுவோம். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கால வகையில் நம்ம நன்றியோடு துதிக்கிறோம். எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவரே அப்பா, தீர்க்கதரிசிகளின் புத்திரனுடைய மனைவியின் மூலமாக, அவருடைய பிரச்சனைகள் மூலமாக எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுத் தந்தீர் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த உலகம் முழுவதும் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்தோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் பல வேலைகளிலே அடைக்கப்பட்டிருந்தது ஆண்டவரே. ஆனால் தேவ ஆவியானவர் வார்த்தையின் மூலமாய் எங்களோடு கூட பேசி அந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்ய உம்மால் ஆகுமே. ஆனால் இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மிகப்பெரிய அற்புதத்தை செய்ய நீ வல்லவராயிருக்கிறீர். ஒன்றுமே இல்லை. தீர்க்கதரிசிகளிடத்தில் இருந்து பணத்தை எடுத்து கொடுக்கவில்லை. உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? உனக்கு கொடுக்கப்பட்டதான ரட்சிப்பு இருக்கிறது. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஜெப அபிஷேகம் இருக்கிறது. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியம் இருக்கிறது. அதன் மூலமாய் கர்த்தர் உன்னை போஷிக்க வல்லவராயிருக்கிறார். அந்த ஒரு கூட எல்லையில அந்த குடும்பத்தை காப்பாற்றினது போல இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட கிருபைகளினால, வரங்களினால, தாளந்துகளினால அவர்களை அவர் குடும்பங்களை காப்பாற்ற வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் அருமையான இந்த வாய்ப்பை தந்ததால அருமையான பாஸ்டர் எரேமியா டேனியல் அவர்களுக்கும் அவருடைய மனை பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரிடத்தில் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் இந்த சபையையும் ஊழியத்தையும் ஊழியக்காரரையும் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.